நெல்சனோட மனைவி எங்கேருந்து எங்கே வந்து சேர்ந்தாங்கன்றதே தெரியலையே சார். 75 லட்சம் ரூபாய் அவங்க வந்து ஏதோ ஒரு மொட்டை கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரியும், அதை வந்து நெல்சன் இப்போ பகிரங்கமாக இது எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்திருக்காரு. மோனிஷா 75 லட்சம் வந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு கொடுத்தாங்க. கேட்டால் என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக வழக்கறிஞராக பணியாற்றக்கூடியவர்கள் என்றெல்லாம் மோனிஷா சொல்லலை, காவல்துறை சொல்லுங்கள். நீங்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிற செய்திகள் அனைத்தும் அவரவர் சொந்த சுயசார்பு உள்ள செய்திகள். 75 லட்ச ரூபா வங்கியிலிருந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் வங்கியில் இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்கிறாங்களா இல்லையா? வங்கிக்கு தெரியுமா தெரியாதா? மோனிஷா எதுக்கு சார் இப்போ இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க? இல்லை, மொட்டை கிருஷ்ணன் வந்து சம்பவம் செந்திலுக்கு நெருங்கிய நண்பரும் சொல்லப்படுது. சம்பவம் செந்திலுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிற வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் மோனிஷா என்கிற வழக்கறிஞரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். 2 பேரும் நண்பர்னு சொல்லிட்டு குடிக்கிறீங்க. இப்போ எதுவரை வந்து நிற்கிறீங்க? நீங்கள் மோனிஷாவில் வந்து நிற்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கிற நெல்சனுடைய அவருடைய உழைப்பு, அவருடைய அங்கீகாரம் நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போயிருக்கார். அவர் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவர் அந்த பொருளை சம்பாதிக்கிறதுக்கு, அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கு எவ்வளோ உழைத்திருப்பார். ஒரு நொடியில் அவரை வந்து நீங்கள் காலி பண்ணுறீங்களே, என்ன அர்த்தத்தில் காலி பண்ணுறீங்க? நெல்சன் பொண்டாட்டிக்கும் தொடர்புனா எந்த விதத்தில் தொடர்பு வெளிப்படுத்துங்க பார்ப்போம். 75 லட்ச ரூபா அங்கே கொடுத்தோம்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க. 75 லட்ச ரூபா உண்மையிலே வந்து அவன் வாங்கினானுங்க. அவனை பிடிச்சிங்களா நீங்கள்? மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க முடிஞ்சது அவங்கள? நெல்சன் என்ன தூங்கா முஞ்சியா? 75 லட்சம் வந்து பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு எடுத்து கொடுக்குதுன்னா அவன் கேட்க மாட்டானா? இதெல்லாம் மட்டர் பிராடுகள், மக்களை குழப்புகிற விஷயங்கள். அங்கே பணமும் பரிமாறல, ஒன்றும் பரிமாற்றம் இல்லை. நெல்சனை விசாரணைக்கு அழைச்சோம், விசாரணை சம்மனே கொடுக்கல. இவங்களை இப்போ இந்த கேஸ்குள்ள கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா? நெல்சன் வந்து திரைப்பட இயக்குனர் தானே. முகிலும் ஒரு திரைப்பட உதவி இயக்குனர். நெல்சன்கிட்ட வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறேன், அண்ணா என்னை எப்படியாவது உங்கள்கிட்ட உதவி அப்படின்னா சரி, நான் உங்கள்கிட்ட வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உடனே அவர் ஃபோன் எடுக்கும்போது முகில்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, குடியவனை. இது என்ன அணுகுமுறை? இந்த வழக்கை விசாரணை நடத்தினால் உண்மைத்தன்மை உலகத்திற்கும், இல்லைன்னா வரவே வராது, ஊற்றி மூட போகிறாங்க இந்த வழக்கை. போலீஸ் யாருக்கு சார்பாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு? அதிகார வர்க்கம் எப்பொழுதுமே அடித்தட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்காது. அதிகார வர்க்கம் பணக்காரர்களுக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். நெல்சன், மோனிஷா என்பவர்கள் குற்றமற்றவர்கள். அவர்களுக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. ரீசெண்டாக வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு எவ்வளோ பரபரப்பாக அது முடிஞ்சிடும், அதையும் நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்னு பார்க்குற இந்த தருணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த என்னடா இது கிணறு வெட்ட பூதம் கிளம்புது அப்படின்ற மாதிரி நெல்சனோட மனைவி எங்கேருந்து எங்கே வந்து சேர்ந்தாங்கன்றதே தெரியலையே சார். 75 லட்சம் ரூபாய் அவங்க வந்து ஏதோ ஒரு மொட்டை கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரியும், அதை வந்து நெல்சன் இப்போ பகிரங்கமாக இது எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்திருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களோட இது என்ன சார்? நீங்கள் என்ன தொடர்ந்து இதுக்காக பேசிட்டு வரீங்க, அதனால் உங்ககிட்ட கேட்கலாம். போதி மரத்தின் நிழலில் சாய்ந்து உறங்குகிற எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஆற்றுப்படுக்கைகளின் அழகான காற்றுகளுடைய சுவாசித்து கொண்டு அம்பேத்கர் சிந்தனைகளை பரப்புவதற்காக யோசனை செய்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். ஜெய்பீம் என்கிற முழக்கத்தோடு தமிழர் வீதிகளில் தன்னடக்கத்தோடு நடந்த மகத்தான மண்ணுரிமை தலைவன் எங்கள் ஆம்ஸ்ட்ராங். இறந்து 51வது நாளில் அவரை நினைவுபடுத்துகிற விதத்தில் இந்த வழக்கை பற்றி நாம் பேசுகிறோம். இழப்புக்கள் ஏராளம் வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை எழுதுகிற திரைக்கதைகள் ஒவ்வொரு நாளும் தினதந்தியில் வருகிற கன்னித்தீவை போல கடந்து செல்லுகிறது. மோனிஷா 75 லட்சம் வந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு கொடுத்தாங்க. கேட்டால் என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக வழக்கறிஞராக பணியாற்றக்கூடியவர்கள் என்றெல்லாம் மோனிஷா சொல்லலை, காவல்துறை சொல்லுது. நீங்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிற செய்திகள் அனைத்தும் அவரவர் சொந்த சுயசார்பு உள்ள செய்திகள் இல்லை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜூலை 5ஆம் தேதி மாலை 7 மணிக்கு படுகொலை செய்யப்படுகிறார் அவர் வீட்டருகே என்றதும் பதற்றமான தலைநகரம் பற்றி கொண்டு எரிகிறது. கைது செய்யப்படுகிறார்கள். இல்லை சரணடைந்தார்கள். காவல்துறை சொல்லுது சரணடைந்தார்கள் என்று. திருப்பி நாங்கள் கைது செய்தோம்னு சொன்னாங்க. முதலமைச்சர் கைது செய்தோம் என்று அறிவிக்கிறார்.
யாரை நீங்கள்லாம் ஏமாத்துறீங்க நான் கேட்குறேன். முதல் தொடக்கமே கோணலாக இருக்கா? சரண்டரா கைதா? இதுக்கு சரியான வழக்கு இன்றைக்கி வர சொல்லலை. இந்த வழக்கில் நான் தொடர்ந்து ஒரு விடயத்தை வலியுறுத்தி வருகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் யூகலிப்டஸ் காடுகளினுடைய வடபகுதியில் திருச்சியிலே கைது செய்யப்பட்டு திருச்சியிலே பிடிக்கப்பட்ட துரைசாமி என்கிற துறையை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த 8வது நாளில் அங்கே என்கவுண்டர் செய்யப்படுகிறார். கேட்டதுக்கு காவல்துறை வட்டாரங்கள் என்ன தெரிவித்ததென்றால், தீபக் ராஜா படுகொலையில் அருண் என்கிறவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கருதி சுட்டுக்கொண்டோம் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. அப்போ அருணை ஏன் சுட்டுக்கொள்ளலை? துரைசாமி யாரோட ஆள்? திண்டுக்கல் மோகன்ராமுடைய இடதுகரம். வலதுகரம் யார்? மயிலாடுதுறை சத்யா. மயிலாடுதுறை சத்யா எங்கே? இடதுகாலில் சுட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறார். அங்கேருந்து வரணும் இந்த வழக்கு, சும்மா இல்லை. ஏதோ நீங்கள் ஒரு திரைக்கதை ஒவ்வொரு நாளும் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறதா காவல்துறை? குறிப்பாக செம்பியம் காவல்துறை உங்கள் லட்சணம் எங்களுக்கு தெரியாது. முதலில் கைது செய்யக்கூடிய நபர்களே செம்பியம் காவல் நிலையத்தில் பணி செய்த தலைமை காவலரிலிருந்து அடிக்காவலர் வரை கைது பண்ணணும். காவலர்களே நீங்கள் கைது பண்ணணும்? ஆமாம். ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? 150 மீட்டரில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவனுக்கு தினந்தோறும் வந்து செல்கிற அந்த தலைவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்புள்ளாத காவல்துறை அப்புறம் என்னன்னு சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாராட்டு தெரிவிக்கணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கடைமட்ட தொண்டனுக்கு வந்து பிரச்சனை ஏராளம் இருக்கலாம். ஒரு தலைவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கிட்டத்தட்ட 17 ஆண்டு கால மாநில தலைவர். அவருக்கு வந்து கொலை முயற்சிகள் இருக்குது, கொலை செய்திகள் இருக்குதுன்னு சொன்னால் பாதுகாக்கணுமா இல்லையா? அவங்களே வேண்டான்னு சொன்னால் அவங்களுடைய கடமை அது. நீங்கள் அதுக்கு தான் சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு தான் மக்கள் வரிப்பணம். அப்போ செம்பியம் காவல் நிலையத்தை விசாரிக்காமல் இந்த வழக்கு சரியாக வராது. அவங்கள கைது பண்ணுங்கள். இப்போ சொல்கிறேன், நான் மரியாதைக்குரிய தலைமை காவலராக பணியமர்த்தக்கூடிய அருண் அவர்களுக்கு நான் பணிவோடு சொல்லுகிறேன், செம்பியம் காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய அனைத்து காவல் பொறுக்கிகளையும் கைது செய்யுங்கள். அப்படி தான் நான் பேசுவேன். ஏன்னா இவங்க தான் கோட்டை விட்டது. இவங்களுக்கு தெரியாமல் இங்கே சம்பவம் எதுவும் நடக்கலை. ஏன்னு கேட்குறீங்களா? அங்கே வேலை பார்த்த ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய பையன் தான் உளவு பார்த்தது. அவன் அங்கே ஊர்காவல் படையில் வேலை செஞ்சவன். அது தெரியுமா உங்களுக்கு? அவன் யார்? திருமலைக்கு நெருங்கிய நண்பர். திருமலை எங்கே? இன்னைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் மருத்துவமனையில் அவனை கொண்டாந்து நெஞ்சு வலிக்குதுன்னு கொண்டாந்து காவல்துறை வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவ வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை வந்து நான் என்ன கேட்குறேன்னா, 28 குற்றவாளிகளை இதுவரை கைது செய்திருக்கிறது. 28 பேரும் குற்றவாளிகளா? நான் என்ன கேட்குறேன்னா, அஞ்சலை என்னாச்சு? மலர்கொடி என்னாச்சு? சொல்லுங்க பார்ப்போம் இவங்களா. இப்போ நீங்கள் வந்து எங்கே நிற்கிறீங்க? மோனிஷா கிட்ட வந்து நிற்கிறீங்க. 75 லட்ச ரூபா வங்கியில் இருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் வங்கியில் இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்கிறாங்களா இல்லையா? வங்கிக்கு தெரியுமா தெரியாதா? மோனிஷா எதுக்கு சார் இப்போ இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க? இல்லை, அந்த மொட்டை கிருஷ்ணன், அதான் சொல்கிறேன். மொட்டை கிருஷ்ணன் வந்து இவனோட நெருங்கிய நண்பர். யார்? சம்பவம் செந்திலுக்கு நெருங்கிய நண்பர்னு சொல்லப்படுது. சம்பவம் செந்திலுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிற வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் மோனிஷா என்கிற வழக்கறிஞரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். 2 பேரும் நண்பர்கள்னு சொல்லிட்டு பிடிக்கிறீங்க. இப்போ எதுவரை வந்து நிற்கிறீங்க? நீங்கள் மோனிஷாவில் வந்து நிற்கிறீங்க. என்ன காரணம் நான் கேட்குறேன். ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கிற நெல்சனுடைய அவருடைய உழைப்பு, அவருடைய அங்கீகாரம் நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. அவர் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவர் அந்த பொருளை சம்பாதிக்கிறதுக்கு, அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கு எவ்வளோ உழைத்திருப்பார். ஒரு நொடியில் அவரை வந்து நீங்கள் காலி பண்ணுறீங்களே, என்ன அர்த்தத்தில் காலி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நெல்சன் பொண்டாட்டிக்கும் தொடர்புனா எந்த விதத்தில் தொடர்பு? வெளிப்படுத்துங்க பார்ப்போம். 75 லட்ச ரூபா அங்கே கொடுத்தோம்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க. 75 லட்ச ரூபா உண்மையிலே வந்து அவன் வாங்கினான, அவனை பிடிச்சிங்களா நீங்கள்? மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க முடிஞ்சது அவங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த சம்பவம் செந்தில் வந்து 2020 எடுத்த புகைப்படத்தை நேற்று வெளியிட்டிருக்கு காவல்துறை. ஆமாம் சார், பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். 2020 எடுக்கப்பட்ட புகைப்படத்தை யார்கிட்ட இருந்து கைப்பற்றி இருக்கு? சம்பவம் செந்திலுடைய பொண்டாட்டிகிட்ட இருந்து. அவங்க முதல் மனைவி தானே? அது எத்தனை மனைவியாக இருக்கட்டும், நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அப்போ முதல் மனைவின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு அடையாளம் இருக்குல்ல. அவனை 15 வருஷமாக தேடுறீங்களா? 2020 எடுத்த போட்டாவை இன்றைக்கி வெளியிடுறீங்களா? அப்போ 2020 வரை நீங்கள் தேடவே இல்லையா? அவன் பொண்டாட்டி இதுதான் போய் கண்டுபிடிக்கவே இல்லையா? அவன் பொண்டாட்டிகிட்ட இருக்கிற கைபேசியில் இருக்கிற புகைப்படங்களை எடுக்கவே இல்லையா காவல்துறை? அப்போ என்ன நீங்களே சொல்கிறீங்க? சம்பவம் செந்தில் என்கிற ஒரு நபரை நாங்கள் பல கொலை வழக்குகளில் முதன்மை குற்றவாளியாக இருந்தாலும் நாங்கள் தேடலை, இப்போ தான் நாங்கள் தேடுறோம். இப்போ தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த போட்டோ எங்களுக்கு கிடச்சிருச்சு. இது நல்லா இருக்குல்ல?
இந்த விசாரணை எவ்வளோ தூய்மையான விசாரணையை தெரியுது. வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? ஒவ்வொரு வழக்கிற்கும் இதே போன்று நாடக திரைக்கதையை எழுதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிற வேலையைத்தான் காவல்துறை தொடர்ந்து சொல்லுது. நான் வந்து சிபிசிஐடின்னு சொன்னாவே ஒட்டுமொத்த சிபிசிஐடியை நம்ம குறை சொல்ல முடியாது. நல்ல அதிகாரிகள், திறமை வாய்ந்த நண்பர்கள், இன்னும் சொல்லப்போனால் உண்மையாக உழைக்கக்கூடிய நண்பர்கள்லாம் காவல்துறையில் வேலை செய்கிறாங்க. அப்போ இப்போ வரைக்குமே இது கரெக்டான பாதையில் போகலை. ஏன்னா விசாரணை ஜீரோ. இப்போ காங்கிரஸ் பொறுப்பில் இருந்த அஸ்வத்தாமன் அவர்களை கூட கைது செஞ்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 7 பேர் வந்து இந்த வக்கீலாக இருக்கிறவங்களை கூட கைது செஞ்சாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சல் அவர்கள், அப்புறம் வந்து இந்த மலர்கொடி அவர்கள் கூட நிறைய பேர், அருள் அவர்கள், இவங்க எல்லாரையுமே கைது செஞ்சும் கூட இப்போ வந்து இது கரெக்டான ஒரு இதில் வந்து தான் ஒரு போயிட்டுருக்கு இந்த கேஸ் நகர்ந்ததுன்னு நம்ம பார்க்குற இந்த தருணத்தில் இது இப்படி இல்லைங்க. நான் ஏற்றுக்கவே முடியாதுங்க. நான் சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி பொன்னைங்கிற ஒரு ஊரில் ஒரு திருவேங்கடம் செத்து போயிட்டான். இயற்கை மரணம். தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய அட்ரஸில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கட அட்ரஸை எழுதி காவல்துறை வெளியிட்டது. தெரியுமா உங்களுக்கு? உடனே பதறி அடித்த அந்த திருவேங்கடத்தினுடைய மனைவி புன்னை காவல் நிலையத்தில் வந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும், எனக்கு அந்த என் குடும்பத்துக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னு கதறி துடிக்குது. இதுக்கு என்ன அந்த சிபிசிஐடி செம்பியம் காவல் நிலையம் என்ன பதில் சொல்ல இருக்குது? இப்போ முந்தா நாள் விமான நிலையத்தில் ஒரு திருவேங்கடத்தை கைது பண்ணிங்களா? அப்போ சுட்டுக்குள்ளப்பட்டது திருவேங்கடமா வேற யாரா சொல்லுவீங்களா? இந்த வழக்கில் 3 திருவேங்கடம் வந்துட்டான். என்ன கணக்குன்னு தெரியல. இந்த அருள்னு ஒரு அயோக்கியன் திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருந்தவன், அவன் பேசிய ரெக்கார்டெல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த ஆடியோ வீடியோ எல்லாமே வரும், வெளியிடுவேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் மூடி மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்த 3000 கோடியில் உங்களுக்கு ஏதாவது பங்கு வந்துருச்சா? நான் சொல்லலை, ஊடகங்கள் சொல்லியது. ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் பங்கு வாங்கி கொண்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் வாங்கியிருக்கிறார். நான் சொல்லலை, ஊடகங்கள் பேசியது. அப்போ அதில் பங்கு வந்துருச்சா சிபிசிஐடிக்கு? ஏன் ஆர்த்ராவை நீங்கள் விசாரிக்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? நான் முதவே சொன்னேன், திருவரங்குளம் காட்டுக்குள்ளே என்கவுண்டர் செய்யப்பட்ட துரைசாமிக்கும் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்யப்பட்டவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி வரேன். இதை இன்றைக்கும் காவல்துறை ஏன் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க? 2 பேருமே நெருங்கிய பாலிய நண்பர்கள், 2 பேரும் சிறை நண்பர்கள். யாரோட ஆட்கள்? திண்டுக்கல் மோகன்ராமோட ஆட்கள். இப்போ இந்த விசாரணையை ஏன் தடுக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஏன் இந்த ஒரே இப்போ இது என்ன தெரியுமா நடக்குது? ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு மாபெரும் வளர்ந்து வருகிற ஒரு தலைவனை, ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பச்சையாக சொல்லப்போனால் பறையர் வகுப்பை சார்ந்த ஒரு தலைவனை பறையர் குடியைச் சேர்ந்த ரவுடிகள் வெட்டி கொன்றார்கள். இதுதான் சிபிசிஐடி முடிக்க போகுது. இப்படி தான் கொண்டு வராங்க. 28 ஆமாம் 28 பேரை கைது பண்ணியிருக்கிற காவல்துறை 19-20 பேர் வந்து பறையர் பல்லர்களாக இருக்காங்க. நான் ஏன் சாதியை பேசுகிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் அதுக்கும் வர்றேன். எல்லா காவல்துறை அதிகாரிகளிடத்திலும், எல்லா காவல்துறை நிலையங்களிலும் சாதிய பாகுபாடுகள் நிறைந்து கிடக்கிறது. சனாதன கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையை நடத்தணும்னா 2 பேர் நடத்தணும். ஒன்று, பறையர்குடியைச் சேர்ந்த மிகப்பெரிய அதிகாரிகள் இதை நடத்தினால் உண்மைத்தன்மை உலகத்திற்கு வரும். இல்லைன்னா அண்ணன் ஆம்சாங் அல்லது அண்ணன் திருமாவளவன் போன்ற ஆளுமைகளுடைய நலம் விரும்பிகளாக இருக்கிற அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணை நடத்தினால் உண்மைத்தன்மை உலகத்திற்கு வரும். இல்லைன்னா வரவே வராது, ஊற்றி மூட போகிறாங்க இந்த வழக்கை. நான் கேட்குறேன், 28 பேரை கைது பண்ணியிருக்கிறீங்க, 5 பேர் சேர்ந்து 6 பேர் சேர்ந்து அண்ணனை வெட்டியிருக்காங்க. எவன் வெட்டுகிற போது அண்ணன் இறந்தார், நீதிமன்றம் விளக்கம் சொல்லி தீர்ப்பு சொல்லுமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்பா நீ வெட்டும் போது தான் அவருக்கு உயிர் பிறந்துச்சு, நீ தான் முதல் குற்றவாளி சொல்லுமா நீதிமன்றம்? இங்கே தான் மறைஞ்சு கிடக்கு. சட்ட ஓட்டைகளில் இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை செம்பியம் காவல் நிலையமும் சிபிசிஐடியும் தொடர்ந்து வழிவகுத்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணம் என்பது அவரோடு முடிந்து போகிற தருணம் அல்ல. இங்கே 1000 ஆம்ஸ்ட்ராங்கள் உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையோடு சொல்கிறோம். ரத்தம் கொதிச்சு போயிருக்கான் ஒவ்வொருத்தனும். நான் கண்ணார பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரோடையும் தீர்ப்பு என்னன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவரை உண்மை குற்றவாளிகள் ஒருத்தரை கூட நீங்கள் உங்களால் கைது பண்ண முடியலைன்னு சொன்னால் எதுக்கு சார்? அப்படி இருக்கும்போது ஏன் சார் இப்போ மோனிஷா அவங்க, நெல்சன் அவர்கள் போன சேஸ் அவுட் பண்ணிட்டு நான் என்ன கேட்குறேன், இவங்களை இப்போ இந்த கேஸ்குள்ள கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா? நெல்சன் வந்து திரைப்பட இயக்குனர் தானே? ஆமாம். முகிலும் ஒரு திரைப்பட உதவி இயக்குனர். நெல்சன்ட்ட வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறேன், அண்ணா என்னை எப்படியாவது உங்கள்கிட்ட உதவி இயக்குனராக சேர்த்துக்குங்க, நான் உங்கள்கிட்ட வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்.
உடனே அவர் ஃபோன் எடுக்கும்போது முகில்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, புடி அவனை. இது என்ன அணுகுமுறை சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மை குற்றவாளி யாருன்னு சொல்ல துப்புள்ள உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு திரைக்கதை எழுதி ஒவ்வொருத்தனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. காங்கிரஸை சேர்ந்த அசோத்தாமனை கைது பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அசோத்தாமன் எங்கே இருந்தார்? அப்போ வெளிநாட்டில் இருந்தோம்னு சொன்னீங்க. விரைவில் வீடியோ வெளியிடத்தான் போகிறேன் எல்லாத்தையும். என்ன நீங்கள் நினச்சி கதை நாகேந்திரன் சிறைக்குள்ள உட்காந்து சதி திட்டம் தீட்டினார். சிறை வளாகம் அப்புறம் என்ன இருக்குது? எதுக்கு இருக்குது? உடச்செறிய வேண்டியது தானே சிறையை. சிறைக்குள்ள உட்காந்து கொலைக்கள திட்டத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் அது சிறைச்சாலை இல்லை, கொலைக்கள இடம் அது. அங்கே படி செய்யக்கூடிய காவலர்கள் என்ன பொறுக்கி தின்னாங்களா? உள்ள டெண்டர் விட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்களா? பீடி விற்றுக்கிட்டு இருக்காங்களா? நான் கேட்குறேன். ஒரு கொலையை செய்வதற்கு உள்ளே உட்கார்ந்து திட்டம் தீட்டுகிறான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்புள்ள அங்கே அத்தனை காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ எதுக்கு சிறைச்சாலை? சிறைச்சாலைக்கு அப்புறம் எதுக்கு வேலையாட்கள்? இதுக்கு என்ன பதில் இருக்குது? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க நீங்கள்? நாகேந்திரன் உள்ளே உட்காந்துட்டு பல கொலைகளுக்கு திட்டம் தீட்டினார்னு இப்போ சொல்கிறீங்களே, பல கொலைகளுக்கு திட்டம் தீட்டி 25 வருஷம் தீட்டி இருக்கிறார்ல. அப்போ 25 வருஷமாக அங்கே பணி செய்த அயோக்கிய காவலர்கள் யார்? ஏன் அதை செய்யலை? அடுத்து ஒன்று செஞ்சீங்க. என்ன? பொன்னேரிக்கு பக்கத்தில் இடத்தகராறுன்னு ஒன்று அறிவிச்சிங்க. முதல்ல நீங்கள் இவங்க விடுற திரைக்கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தலை சுத்தலே வரும். முதல்ல என்ன செஞ்சாங்க தெரியுமில்ல? ஆற்காடு சுரேஷ் வந்து பிறந்த தினத்தன்னைக்கு நாங்கள் வந்து கேக் வெட்டிட்டோம்னு இவங்க போலீஸ் அறிவிச்சது. இதெல்லாம் விசாரணையில் இருக்கிறவன் அறிவிச்சானா வெளியில் வந்து பத்திரிகை? போலீஸ் யாருக்கு சார்பாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அதிகார வர்க்கம் எப்பொழுதுமே அடித்தட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்காது. அதிகார வர்க்கம் பணக்காரர்களுக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். அடித்தட்டு மக்களுக்கு எங்கேயுமே அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. முதல்ல வந்து ஆற்காடு சுரேஷ் கொலையில் பழிக்கு பழினீங்க. அடுத்து என்ன சொன்னீங்க? இது அரசியல் படுகொலையாக இருக்கும். தோட்டம் சேகர படுகொலையில் வந்து ஆம்ஸ்டாங் சம்மந்தப்பட்டிருப்பதாக தகவல் இருந்தால் அதனால தான் மலர்கொடியில் தலையிட்டாங்கன்னு நீங்கள் தான் அறிவிச்சிங்க. அடுத்து என்ன சொன்னீங்க? அசோத்தாமன் வந்து பொன்னேரிக்கு பக்கத்தில் ஒரு 140-150 ஏக்கர் நிலத்தில் வந்த பிரச்சனை சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன? அது போய் உள்ளே விசாரித்து பார்த்தா 140 ஏக்கர் அந்த பொன்வண்டு சோப்பு நிறுவனத்துக்கு சொந்தமானது. 14.5 ஏக்கர் வந்து புறம்போக்கு நிலம். அதான் ஆட்டையை போட்டிருக்கான். ஆட்டையை போடுறதுக்கு வழிவகுத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் யார்? ஏன் விசாரிக்கலை? இத்தனை வருஷமாக 14-15 வருஷமாக ஏன் விசாரிக்கலை? அப்போல்லாம் எங்கே போனீங்க? அதுக்கு மின்சார கட்டணம் கட்டிக்கிட்டு இருந்தானே, மின்சார இணைப்பு கொடுத்த அயோக்கியம் யார்? போலி பத்திரம் பட்டா போட்டு கொடுத்த அயோக்கியம் யார்? அவனெல்லாம் ஏன் பிடிக்கலை நீங்கள்? இன்றைக்கி ஆம்ஸ்டாங் அண்ணன் வந்து அதில் தலையிட்டார். அதுக்கு தான் பழிக்கு பழி வச்சு இன்றைக்கி அந்த இடத்த நாங்கள் கையகப்படுத்திட்டு விளம்பரப்படுத்துறீங்களே, வெக்கமாட்டல உங்களுக்கெல்லாம்? 14 வருஷம் 15 வருஷமாக ஆட்டையை போட்டு ஒரு மனுஷன் சொத்தை அபகரிச்சுக்கிட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் அதில் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான். அங்கே வேலை செய்கிற தொழிலாளிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறான். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்க துப்புள்ளாத காவல்துறை இன்றைக்கி வந்து நாங்கள் வருவாய்த்துறை எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த கைப்பற்றிட்டோம் 14.5 ஏக்கரை அப்படின்னு சொன்னால் 14.5 ஏக்கரில் 10 ஏக்கர் வந்து அசோத்தாமன் கேட்டாரா? நீங்கள் தானே திரைக்கதையை சொன்னீங்க. 10 ஏக்கர் நீ தள்ளைனா 10 ஏக்கருக்குள்ள தொகையான 20 கோடியை கொடுத்துருன்னு சொல்லி இந்த அசோத்தாமன் மிரட்டியதாக சொன்னீங்க. இதெல்லாம் என்ன திரைக்கதை? என்ன முதல்ல 150 ஏக்கர்னு எப்படி சொன்னீங்க? 300 கோடிக்கு அது விற்பனைன்னு எப்படி சொன்னீங்க? அது அவனுக்கு சொந்தமான இடமா அவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரைக்கதையை எழுதி மக்களை குழப்பிக் கொண்டு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய வழக்கை ஊற்றி மூடுவதற்கு அனைத்து வேலைகளையும் உளவுத்துறையும் இந்த சிபிசிஐடியும் செம்பியம் காவலையும் சேர்ந்து செய்கிறது என்று தான் நான் குற்றச்சாட்டு பதிவு செய்கிறேன். என்ன உங்கள் விசாரணைங்கிறேன்? ஒரு ரகசிய விசாரணை என்பது இருக்குல்ல. ராஜீவ்காந்தி மரணித்த போது உங்களுடைய ரகசிய விசாரணை எப்படி இருந்துச்சு? தாமரை இல்லத்துக்குள்ளே கொண்டே வச்சு தமிழர்களை அடித்து துவஞ்சம் பண்ணி உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு திரைக்கதையை கார்த்திகை எழுதினானே. கடைசியில் என்ன உச்சநீதிமன்றம் வர போய் என்ன ஆச்சு? தமிழர்கள் விடுதலை ஆனார்கள். ராஜீவ்காந்தியை கொண்டது யார்? ஆர்எஸ்எஸ்காரன் கொண்டான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் சொல்கிறேன். சுப்பிரமணிய சாமி என்கிற ஆர்எஸ்எஸ்காரன் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான். சந்திரசுவாமி என்கிற ஆர்எஸ்எஸ்காரன் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் நம்ம பேசுகிறோம். இப்போ நான் சொல்கிறேன் இன்னொரு கோணமும். அண்ணன் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் ஏன் சங்கரமடம் ஈடுபட்டிருக்கக்கூடாது? ஏன்னா நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்களா திருவேங்கடம். அந்த திருவேங்கடம் யாருன்னா சங்கரமடம் செய்த கொலையில் முக்கியமான கொலை அப்பு கொலை. அந்த அப்பு கொலையில் முதல் குற்றவாளியை திருவேங்கடம் தான். இந்த திருவேங்கடம் தான் சங்கரமடத்திற்கு ஆதரவாக பணத்தை வாங்கி கொண்டு கூலிப்படையாக செயல்பட்டு அப்புவை கொண்டவன். அந்த திருவேங்கடம் தான் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை முதலாக வெட்டியவன். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் பௌத்த விகாரங்களை உருவாக்குகிறார், பௌத்த மதத்தை பரப்புகிறார், அடித்தட்டு மக்களின் பௌத்தத்தை விதைக்கிறார். ஆண்டுதோறும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு தொடர்வண்டியை வாடகைக்கு எடுத்து பௌத்தர் பிறந்த இடத்திற்கு அன்றாடங்காய்ச்சி மக்களை அழைத்து செல்கிறார். இவனை போடணும்னு ஏன் சங்கரமடம் நினச்சிருக்கக்கூடாது? ஏன் அந்த கோணத்தில் அந்த காவல்துறை விசாரிக்கக்கூடாது? நான் கேட்குறது புதுசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இது எல்லாமே ஒன்றிணைகிறது. ஆர்த்ரா கோல்டு நிறுவனம், சங்கரமடம், மணல் கொள்ளை, மாபியா கும்பல்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அண்ணனை வீழ்த்தியிருக்கிறார்கள். இதற்கு தலைமை யார்? இந்த 3 பேரையும் இணைத்த கை யார்? அதுவும் ஒரு அரசியல் பொறிக்கு தான். அதுவும் எங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. விரைவில் வெளியிடுவோம், காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே தெரியும் எங்களுக்கு, தெரியாமலாம் இல்லை. ஆனால் காவல்துறை யாருக்காக வேலை செய்கிறது? அந்த அரசியல் பொறிக்கையை பாதுகாப்பதற்காக, அந்த அரசியல் குருவை பாதுகாப்பதற்காக காவல்துறை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டு இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் திரைக்கதை எழுதுகிறது. மோனிஷா குற்றவாளி அல்ல, உறுதியாக சொல்ல முடியும். 75 லட்சம் பணம் பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால் வங்கித்துறை என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா? வருமான வரி அதிகாரிகள் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? 75 லட்சம் இப்போ நீங்கள் எனக்கு கடன் தர முடியுமா? நான் கேட்குறேன், நெல்சன் என்ன தூங்கா மூஞ்சியா? 75 லட்சம் வந்து பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு எடுத்து கொடுக்குதுன்னா அவன் கேட்க மாட்டானா? இதெல்லாம் அட்டர் பிராடுகள், மக்களை குழப்புகிற விஷயங்கள். அங்கே பணமும் பரிமாறல, ஒன்றும் பரிமாற்றம் இல்லை. நெல்சனை விசாரணைக்கு அழைச்சோம், விசாரணை சம்மனே கொடுக்கல. இது எல்லாம் வந்து கேட்டால் பெரிய திரைக்கதை. நம்மளாம் தோற்றுருவோம், திரைக்கதை ஆசிரியர்கள்லாம் தோற்றுருவாங்க தான் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க. அவ்வளோ அழகாக திரைக்கதை நம்ம தான் பார்த்துருக்குறோமே. வீரப்பனார் மரணத்தில் வந்து செத்த படத்தையே சுட்ட நாய்கள் எப்படியெல்லாம் திரைப்பட கதையை எழுதினார்கள் என்பது ஊரறிந்த உலகம் அறிந்த விஷயம். ஏன் காவல்துறை எழுதி எத்தனையோ என்கவுண்டர்களுக்கு திரைக்கதை எழுதியவர்கள் தானே இவர்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் திரைக்கதை எழுதாமலா இருப்பார்கள்? எழுதி கொண்டே இருக்கிறார்கள். தினந்தோறும் ஒவ்வொரு திரைக்கதையும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நெல்சன், மோனிஷா என்பவர்கள் குற்றமற்றவர்கள். அவர்களுக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. இது எல்லாமே ஒவ்வொருத்தன் இப்போ வந்து அசோத்தாமனை கைது செஞ்சு அவருடைய கைபேசியிலேருந்து ஒரு செய்தி எடுத்த உடனே பன்னீர்செல்வம்னு ஒரு வழக்கறிஞரை இப்போ புதுசாக பிடிக்கிறாங்க. அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர். இப்போ அவரை விசாரிக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இவர்கள் அந்த ஃபோனில் இருக்கான். அப்படி பார்த்தா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய போன நோண்டிங்கன்னா நான் பல மணி நேரம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட பேசியிருக்கிறேன். நோண்டுங்களே, சாகிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்பு அண்ணனே எனக்கு ஃபோன் அடிச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வருவாங்க சார். சம்மன் வரும். நான் எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறேன். ஏன்னா விசாரிக்க துப்புள்ளாதவர்கள் ஏதாவது விசாரிக்கணும்ல. இப்போ நீதிமன்றம் என்னப்பா விசாரிச்சிங்க, அந்த இதெல்லாம் கொண்டாங்க, இப்போ தாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டியது, காலத்தை தாழ்த்துவதற்கு வேலையை செய்வார்கள். நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோமே. கன்னியாகுமரி பள்ளியில் சிபிசிஐடி 2.5 வருஷம் கழிச்சு இன்னும் சார்ஜ் ஷீட் போட முடியாமல் இருக்குது. தீ வச்சு கொடுத்துனது. தீ வச்சு கொடுத்துனதே பள்ளி நிர்வாகம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை விசாரிக்கிறதுக்கு துப்பு இல்லை. அவன் வந்து சொல்கிறானா இவனெல்லாம் விசாரின்னு சொன்ன உடனே இவங்க நமக்கு சம்மன். ஏன்னா அவங்க எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? பள்ளி நிர்வாகத்தை எதிர்த்து பேசுனதுனால அந்த ரவிக்குமாருங்கிறவன் போய் சிபிசிஐட சொல்கிறான், அந்த அவனுக்கு முயலுக்கு சம்மன் அனுப்புங்க, அவனையும் கூப்பிட்டு விசாரிங்க. கொளுத்துனவனே அவன் தான்டா, கொளுத்த சொன்னதே அவன் தான். அவனுக்கு சம்மன் அனுப்பி நீங்கள் விசாரிங்க பார்ப்போம். ஆக துப்பற்றவர்கள், இந்த தேசத்தை கட்டி காப்பதற்காக நல்லவர்கள் இல்லாமல் வல்லவர்கள் இல்லாமல் தவிக்கிறது தமிழர் தாயகம். இந்த கொலை வழக்கு ஊற்றி மூடப்போகிறது. கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், பொதுநல வழக்கறிஞர்கள் உஷாராக இருங்க. இந்த வழக்கை விட்டுவிடக்கூடாது. கொலையாளிகள் தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். கொலை செய்த அரசியல் புள்ளி தப்பித்து கொண்டே இருக்கிறான். எச்சரிக்கை.